ஒரு பெற்றோராகிய நீங்க அவங்க கையில ஒரு போனை கொடுத்து மொத்தமா அவங்க வாழ்க்கையவே நீங்க புரட்டி போட்டீங்க. நீங்க பாட்டு உங்க வேலையை கவனிச்சுட்டு இருக்கீங்க. அவங்க என்ன செய்றாங்கங்கறத நீங்க கவனிக்கலன்னு சொல்றாங்க. இப்ப இவங்க சொல்றதெல்லாம் எப்படி இருக்குன்னா, நார்மலா செய்யக்கூடிய விஷயத்தையே ரொம்ப மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப பெற்றோர்கள் சைடுல இருந்து நாங்க கஷ்டப்பட்டு 10 மாசம் சுமந்து பெத்து அதுக்கு வந்துட்டு ஸ்பூன் ஸ்பீடிங் பண்ணி ஆய் கழுவி விட்டு பாத்ரூம் போக வச்சு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் செலவு பண்ணி பெத்தா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். ஒரு ஆசிரியரா வர்றதுக்கு முன்னாடி பிஎட்ல நீங்க இதைத்தான் படிக்கிறீங்க. மேக்ஸையோ சயின்ஸையோ அக்கௌண்டன்ஸையோ எதையும் நீங்க படிக்கிறதே கிடையாது. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, பிஎட்ல நீங்க என்ன படிச்சீங்க? ஏன்னா நானும் பிஎட் படிச்சுட்டு தான் வந்தேன். நான் இப்போ ஒரு பெற்றோரா இருக்கேன். பிஎட் படிக்கிறதுக்கு முக்கிய காரணமே பலதரப்பட்ட சூழ்நிலையிலிருந்து பலதரப்பட்ட மாணவர்கள் வருவாங்க. அந்த மாணவர்களை எப்படி நீங்க கையாளணும் அப்படிங்கறத 3 செமஸ்டர் படிப்பாங்க. ஒரு செமஸ்டர் பிராக்டிக்கலா கிட்டத்தட்ட 90 நாட்கள் பள்ளியில போய் வேலை செஞ்சு தங்களோட அனுபவத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் பிஎட் டிகிரியவே கையில வாங்குவாங்க. ஒரு மாற்றுத்திறனாளி மாணவனை எப்படி பார்க்கணும், பலதரப்பட்ட குடும்ப சூழ்நிலையிலிருந்து வர்ற மாணவனை எப்படி நீங்க கையாளணும், ஸ்கூல் சரியா இருக்காதுதான், கிளாஸ் ரூம் சரியா இருக்காதுதான், வெளியே பஸ் சத்தம் கேட்கும் தான், ஃபேன் ஸ்பீடா ஓடும் தான், இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் எப்படி சமாளிச்சு பாடம் நடத்தணும் அப்படிங்கிறது தான் பிஎட்ல 2 வருஷம் நம்ம படிக்கிறோம். ஆனா இப்ப நீங்க அதை என்ன பண்றீங்க, ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றீங்க. நீங்க சொல்றது எல்லாமே ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடினா பரவாயில்லாம, இப்ப நம்ம 21ஆவது நூற்றாண்டுல இருக்கோம். கிட்டத்தட்ட 99% படித்த பெற்றோர்கள் தான் இருக்கிறாங்க. தனக்கு நோய் வந்தாலும் சரி, தன்னோட வீடு போனாலும் சரி, தனக்கு நகை இல்லாட்டியும் சரி, குழந்தை படிச்சா போதும். 21ஆம் நூற்றாண்டுல இருக்க எல்லா பேரண்ட்ஸும் படிச்சவங்க தான் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்களே. இருந்தாலும் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்ப வேண்டிய தேவை ஏன் ஏற்படும் தெரியுமா உங்களுக்கு? பிஎட் படிச்ச நீங்களும் உங்க பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு தாங்க அனுப்பி ஆகணும். ஏன்னா அங்கேதான் சமூகத்தை கத்துக்க முடியும்.